ஒரு டேபிளர் காலம் போட்டு எல்லா ஃபார்முலாவையும் வந்து எழுத சொன்னேன். எது வரைக்கும்னா மீன் வரைக்கும் வந்து எழுத சொன்னேன். எழுதுனியா பாரு இப்ப? ஹலோ. ம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மீடியன், மோட் இது 2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு மீடியன் மோட் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இந்த வீக்குள்ள ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா? ம். சரி, ஓகே. இப்ப நான் வந்து மீடியன் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? வழக்கம் போல தான். எப்போ நம்ம மீன் நடத்தும்போதே சொல்லியிருக்கிறேன். கேள்வி வந்து அந்த டாபிக்குள்ள இப்ப மீன் ஆகட்டும், மீடியன் ஆகட்டும், மோட் ஆகட்டும் 3 டைப்ல வரப்போகுது. ஒண்ணு வந்து நார்மல் டைப். இன்னொன்னு வந்து ஆ நம்ப குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். இன்னொன்னு வந்து அன்குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்படி வந்து 3 டைப்ல தான் வரப்போகுது. இந்த மீடியன் சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து கேள்வி இந்த டைப்ல வரட்டும். அதுக்கு முன்னாடி மீடியன்னா என்னன்னு சொல்லிடுறேன். மீடியன் அப்படிங்கிறது நம்ம ஒரு என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறோம். ஏதோ ஒரு அன்னைக்கு சார் கொஸ்டின் கொடுத்திருந்தார் இல்லையா? ஒரு ஆண்டோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10, 20 ஆண்ட புடிச்சு அதோட சைஸ் எடுக்கிறோம். ஆமா. 10 கிராமு, 5 கிராமு, 2 கிராமு, 3 கிராம்னு எடுக்கிறோம்னு வச்சுக்க. அதோட மிடில் வேல்யூ எப்படி சொல்றது? ஆ ஒரு க அ இதுதான் வந்து இதோட மிடில் வேல்யூ. இதுலருந்து தான் வந்து ஒரு மிடில் வேல்யூ அப்டின்னாக்கா, அதுக்கு லெஃப்ட் சைட்ல சில வேல்யூஸ் இருக்கும். ரைட் சைட்ல சில வேல்யூஸ் இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஆ. லெஃப்ட்க்கும் லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் சில வேல்யூஸ் இருக்கும். இது மிடில் வேல்யூவா இருக்கும். ஸோ மிடில் வேல்யூவ வந்து கண்டுபிடிச்சோம் அப்டின்னாக்கா, அதனால என்ன யூஸ் அப்டின்னா, இந்த டேட்டாவோட மிடில் பாயிண்ட் வந்து இதான் அப்டின்றத வந்து அ அஸ்யூம் பண்ண முடியும். ஸோ மீடியனோட தேவை வந்து அதான். இதுல வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த 3 டைப்ல இருந்தும் இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். முதல்ல நார்மல் டைப், அதுக்கு அடுத்து குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு அடுத்து அன்குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 கேள்வியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னும் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். அத நீ ரிப்பீட் பண்றியா? சொல்லு. ம். சொல்லு ரெப்பு. எப்படி கண்டுபிடிக்கிறது அது 3த்தையும்? ம். ம். வெறும் நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மல். ஆமா. ஃப்ரீக்வென்சி. ஃப்ரீக்வென்சி குடுத்துருப்பாங்க. ஆனா கிளாஸ் இன்டர்வல் இருக்காது. ஒரே நம்பரா இருக்கும். அது அப்படி இருந்தது அப்படின்னா, அது குரூப்டு ஃப்ரீக்வென்சில வந்துரும். கிளாஸ் இன்டர்வலும் குடுத்து ஃப்ரீக்வென்சி இருந்ததா, அது அன்குரூப்டுல வந்துரும். இதுலயும் அதே மாரி 3 டைப் இருக்கு. நான் அத காட்டுறேன் பாரு. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே. ஆ வே கிளாஸ் இன்டர்வல் குடுத்து கிளாஸ் இன்டர்வல் அப்படின்றது ஹைஃபன் இருக்கும்பா வேல்யூஸ்க்கு நடுவுல. ஆ அப்படி இருந்ததுன்னா, அது வந்து குரூப்டு. ஓகேவா? கரெக்ட். ம். ஓகே. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வென்சி இருக்கும். ம். ம்ஹ்ம். அன்குரூப்டுல வந்து ஃப்ரீக்வென்சி இதுல குரூப்டுலயும் ஃப்ரீக்வென்சி இருக்கும். குரூப்டுல வந்து ஃப்ரீக்வென்சிங்கிறது அந்த செகண்ட் ரெ டேபிளர் காலம்ல வந்து 2 ரோ இருக்கும். கரெக்ட்டா? அந்த 2 ரோல முதல்ல இருக்கிறது கிளாஸ் இன்டர்வல், 2வது இருக்கிறது ஃப்ரீக்வென்சி. நீ அதே வந்து அன்குரூப்டுல போனேன்னாலும், முதல்ல இருக்கிறது வந்து கிளாஸ் இன்டர்வல் கிடையாது. அது வந்து நார்மல் வேல்யூஸ். அதுக்கு நடுவுல ஹைஃபன் இருக்காது. அது இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் ரோ வந்து ஃப்ரீக்வென்சி. ரோ இருந்தது அப்டின்னாலே, அதுல செகண்ட் ரோ வந்து ஃப்ரீக்வென்சி தான் எப்பயுமே. எப்பவுமே செகண்ட் ரோ வந்து ஃப்ரீக்வென்சி. அத ஞாபகம் வச்சுக்கோ. கிளாஸ் இன்டர்வலா இல்லையான்றத வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லு? அப்படி இருந்ததுன்னா, அது கிளாஸ் இன்டர்வல் கிடையாது. அது வந்து அன்குரூப்டு. ஆ ஹைஃபன் குடுத்திருந்தாங்க அப்டின்னாக்கா, கிளாஸ் இன்டர்வல்ன்னு சொல்லிடலாம். அது வந்து குரூப்டு. அவ்வளோதான் வேல முடிஞ்சது.
ஸோ இப்போ இது வந்து ஒரு நார்மல் மெத்தட்ல வந்து மீடியன் ஃபைண்ட் தி மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதுல வந்து எந்தெந்த வேல்யூ எல்லாம் தரல நீ தான் சொல்லணும். ம் 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 கரெக்ட். ஸோ இது வந்து நார்மல் மெத்தட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றோம். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ சம் போடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த இது கொடுத்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, அத வந்து அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது. கரெக்டா? ஆமா. மீடியன்னாலே வந்து அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ வந்து கட்டாயமா வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை வந்து செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்க என்னென்ன கொடுத்துருக்கான்? 24, 22, 23, 14, 15, 7. முதல் வேல்யூ எது? 7. அதுக்கடுத்து வந்து 7, 14, 15, 21, 22, 23, 24. ஸோ ஓகே. அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இது வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ மீடியன்ல பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காட்டிடுறேன். ஏன்னா ஃபார்முலாவை வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போடுவோம். இந்த n இங்க nன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கா? முதல்ல வந்து when n is odd, n plus 1 by 2th observation is the median. அதுக்கடுத்து வந்து when n is even, n by 2th and n by 2th plus first observation ஓட டிவிஷன் அதோட மிடில் வேல்யூ வந்து மீடியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமா, ஓகே. இதுல என்னன்னா என்ன? அப்சர்வேஷன். கரெக்ட். ஆமா. என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்க எத்தனை n இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 7 இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. ஓகே. இது ஈவனா ஆடா? இது ஆட் நம்பர். அப்ப ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா தான். n plus 1 by 2th observation. So is equal to n plus 1 by 2th observation. So n plus 1 by 2 எவ்வளவு வரும்? 8 divided by 2. So 4. உடனே வந்து ஆர்வத்துல என்ன பண்ணக்கூடாது? மீடியன் வேல்யூ 4ன்னு எழுதிடக்கூடாது. நீ அரேஞ்ச் பண்ணிருக்கிறிய இங்க டேட்டா. இதுல 4th வேல்யூ எது? 21 தான் மீடியன். ஆமா. ஆர்வ கோளாறுல 4ன்னு எழுதணும்னா சார் வந்து உன் மேல உக்காந்து பாரு. அவ்வளவுதான். ஓகே. இது வந்து வேல்யூ வந்து ஆடா இருக்கும்போது. ஓகே. ஏவனா இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கீழே வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். n by 2th அப்சர்வேஷன். கரெக்டா ஃபார்முலாவை பார்க்கணும். n by 2th வேல்யூ கிடையாது. n by 2th அப்சர்வேஷன் பிளஸ் n by 2 plus 1th observation divided by 2. இங்க இந்த லைனை படிச்சு பாரு. when n is even, the median is the arithmetic mean of the two middle values. இந்த n by 2th observation n by 2 plus 1th observation ஓட 2 டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ வருது பாத்தியா? அதுதான் வந்து அந்த இதோட வேல்யூ மீடியனோட. பாரு. ஆமா. 2 ஆல டிவைட் பண்ணோம். எப்படி 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ n by 2th அப்சர்வேஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. இப்போ n வந்து ஒரு 6ன்னு வருது.
n 6ன்னு வருது அப்படின்னாக்கா n/2 தோட வேல்யூ வந்து 3ன்னு வரும். n/2 தோட வேல்யூ என்ன வரும்? 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். n/2 பிளஸ் 1 என்ன வரும்? 4ன்னு வரும். தேர்ட் அப்சர்வேஷனோட வேல்யூவும் ஃபோர்த் அப்சர்வேஷன் வேல்யூவும் எவ்வளவு வரும்? ஏதோ ஒரு அந்த கொஸ்டின்ல குடுத்திருக்கிற அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்சர்வேஷன் வேல்யூவோட வேல்யூ இருக்கும். அந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் வந்து உனக்கு வந்து கரெக்ட்டான மீடியன் வேல்யூ கிடைக்கும். இதோ நான் அந்த சம்ல வந்து இப்ப போட்டு காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இரு. இது வந்து கொஞ்சம் குழப்பம். அத நான் போட்டு காட்டுறேன். ம். ஓஹோ! ம். ம்ஹ்ம். டேட்டா வேற புட்டுக்குச்சே. வேற இருங்க இன்னொரு வாட்டியா நான் இது பண்றேன். ஓகே. இப்போ வந்து நம்ப செகண்ட் கொஸ்டினுக்கு போடுவோமா? ஹலோ? ஓகே. இத வந்து அ அசெண்டிங் ஆர்டர்ல வந்து இது பண்ணுவோம். எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் எதுல வேணா பண்ணலாம். அசெண்டிங் வந்து நமக்கு சுலபமா இருக்குன்றதுக்காக அசெண்டிங் வேல்யூல வந்து போடுறோம். ஆ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணுவோம். இல்ல. இதுக்கான ஃபார்முலா வேற. நான் இப்ப அதான் அங்க காட்டுனேன். இது ஈவன்ல இருக்கா, ஆட்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ஈவன்ல இருக்கா, ஆட்ல இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. ஆட்ல இருக்குது. முதல்ல அரேஞ்ச் பண்ற வேலைய பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 7ஆ? அதான் ஈவன் ஆடுன்னு சொல்லிட்டுனா ஈவன் கரெக்ட். ஈவன் 7, 9, 10, அதுக்கடுத்து 13ஆ? 12ஆ? ஓகே. 12, 13, ஓகே. 15, 17ஆ? ஓகே. 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 ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்றத வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர் வந்துருச்சு. சோ, இந்த இப்ப வந்து என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்கு? ஈவனா இருக்கு. ஈவனா இருக்கும்போது ஃபார்முலா வந்து n பை n/2th observation n/2th observation plus n/2 plus 1th n/2 plus 1th observation divided by whole divided by 2. அங்க போட்டு அததான் வந்து அங்க ரைட் அப்ல குடுத்துருக்கான். அங்க எழுதி குடுத்துருக்கான். இது இருக்கா? n/2th and n/2 plus 1 observation மிடில் வேல்யூஸ் இந்த லைன் அப் மிடில் வேல்யூஸ் இதோட அதாவது மீன் ஆஃப் n/2th and n/2 plus 1th observationோட மிடில் வேல்யூ. சோ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இதுல n வேல்யூ
ஹலோ? ஹலோ? இதுல வந்து என் வேல்யூ எவ்வளோ? இதுல 10. ஓகே. அப்போ 10/2 10/2த் அப்சர்வேஷன்னா என்ன வரும்? 5த் அப்சர்வேஷன் நாட் 5. ஃபார்முலாவ கரெக்ட்டா பாரு. 5த் அப்சர்வேஷன் பிளஸ் n/2 பிளஸ் 1ன்னா என்ன வரும்? 6த் அப்சர்வேஷனா? 6th observation. So 5th observation plus 6th observation divided by 2. 5th observation எங்க இருக்கு? இங்க பாரு, டேட்டாவ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல வர 5th தான் எடுக்கணும். நேரா 10க்கு இது நான் ஃபார்முலால போட்டு 5th எடுத்தேன்னா தப்பா வரும். இதுல 5th எங்க இருக்கு? 7 அதாவது 1 2 3 4 5 13ஆ? So 13 plus 15 divided by 2. கணக்கு போட்டா எவ்வளவு வரும்? 28 டிவைடட் பை 2. ஸோ மீன் வேல்யூ வந்து 14 வரும். கரெக்ட் ஆன்சர். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ மீன் வேல்யூ வந்து 14 வரும். ஓகேவா? ம். சாரி மீனா? ஐயோ குழம்புது மீடியன். சாரி. மீடியன் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன்ங்கிறது வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். சாரி. ஒரு சின்ன வந்து குழம்பிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவ அரேஞ்ச் பண்ணிடு. ஆமா. கொஸ்டின பார்த்தோனே நீ முதல்ல பண்ண வேண்டிய வேல்யூ அது எந்த டைப்ன்னு கண்டுபிடிக்கிறது. இது வந்து நார்மல் மெத்தடு. அதாவது வெறும் வேல்யூஸ் மட்டும் இருக்கும். ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஆ அந்த இது கிளாஸ் இன்டர்வல் இருக்காது. அதனால இது குரூப்டும் கிடையாது, அன்குரூப்டும் கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் மெத்தட். சோ நார்மல் மெத்தட்ல எப்படி போடுறதுன்றத பார்த்துக்கணும். ஃபார்முலா வந்து ஈவன் இருந்தா என்ன, ஆட் இருந்தா என்ன? ஆட் இருந்ததுன்னா n பிளஸ் 1 டிவைடட் பை 2th அப்சர்வேஷன். இப்படி இருந்ததுன்னா n/2 பிளஸ் n/2 பிளஸ் 1th அப்சர்வேஷன் டிவைடட் பை 2. ஃபார்முலாவை வந்து தெளிவா பார்த்துக்கணும். இங்க பாரு n பிளஸ் 1/2 இங்க n/2 பிளஸ் 1 இது ரெண்டுத்துக்கும் கூட குழப்பிக்க கூடாது. எல்லா இடத்துலயும் வந்து உஷாரா போடணும். சோ இது ம்? ஆ என்னோட வேல்யூ வந்து ஏதோ ஒண்ணு நமக்கு வரும். 10 வேல்யூ குடுத்துருக்காங்கன்னா 10 வந்து ஈவனு. ஓகேவா? அந்த எண்ணுங்கிறத அங்க போட்டோம் அப்படின்னு வச்சுக்க. nth அப்சர்வேஷன்னா அந்த எண்ணுங்கிறது இங்க அந்த கேள்விய பொறுத்து. எண் வந்து 20ஆ கூட இருக்கலாம். 20வது அப்சர்வேஷன் என்னன்னா, அது ஏதோ அந்த அந்த என் வேல்யூவோட அப்சர்வேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆ அவங்க கொஸ்டின்ல வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த இந்த கேள்வியில பாரு. இதுல வந்து என் வேல்யூ எவ்வளோ? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 இருக்கா? ஓகே. இப்போ 7 வேல்யூ இருக்கும்போது அது வந்து ஆட்ல வந்துருது. ஆடுக்கு இதுதான் ஃபார்முலா. இதுல வந்து nth அப்சர்வேஷன் பார்க்கக்கூடாது. n பிளஸ் 1/2th அப்சர்வேஷன். அதாவது இந்த இடத்துல என்னங்கிறது 7. 7 கூட்டல் 1 8. 8 டிவைடட் பை 2 4. 4th அப்சர்வேஷன் தான் வந்து மீடியன் அந்த கேள்விக்கு. இப்ப புரியுதுல? nth அப்படின்றது வந்து என்னோட வேல்யூவ தான் nth அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. n/2ன்னா nth அப்சர்வேஷன் டிவைடட் பை 2th அந்த வேல்யூ எவ்வளோ அதுதான் வந்து மீன் அப்படின்றாங்க. இங்க இருக்கிறது வந்து மீன். ஆ மீன் ஆஃப் n/2th அண்ட் n பிளஸ் n/2 பிளஸ் 1ன்னு ஏன் குடுக்குறேன் அப்படின்னாக்கா, இங்க உனக்கு எத்தனை வேல்யூ வரப்போகுது? இது ஒரு வேல்யூ. n/2 வந்து ஒரு வேல்யூ. n/2 பிளஸ் 1 வந்து ஒரு வேல்யூ. ஓகே. 2 வேல்யூ இருக்கும்போது அதுக்கு மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 வேல்யூ இருக்கும்போது அதுக்கு மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? அதே தான் இங்கேயும் பண்ணோம். வேற என்ன செஞ்சோம்? அ இப்ப புரியுதுல்ல உனக்கு? இங்க என்ன பண்ணியிருக்கோம்? 2 வேல்யூ இருந்தது.
5th அப்சர்வேஷன், 6th அப்சர்வேஷன். ஃபார்முலா ம். ஃபார்முலாவ வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல குடுத்துருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது மீடியன் கண்டுபிடிச்சு, மீடியன வந்து இந்த மாதிரி மீன்குள்ள குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான மீடியன் வேல்யூ கிடைக்கும்ன்ற மாரி ஒரு மாரி டெக்னிக்கல் டெர்ம்ல குடுத்துருக்கான். நீ அவ்வளோ டெக்னிக்கலா ஞாபகம் வச்சுக்கும்போது, மீடியன்னு சொல்லி குழம்பிடுவோம். அவ்வளோக்குள்ளலாம் போகாத. நீ ஏன் இந்த 2 மிடில் வேல்யூன்னு கேட்டதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இங்க மீன்னு குடுத்துருக்கான் பாரு. மீன் ஆஃப் தீஸ் 2 வேல்யூஸ். அதுதான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கான். அதனால வந்து நான் சொல்றேனே தவிர, ஆனா நீ இது மாரி ஞாபகம் வச்சுக்க. E1ன்னு குடுத்தாங்கன்னா, n/2th அப்சர்வேஷன் பிளஸ் n/2 பிளஸ் 1th அப்சர்வேஷன் டிவைடட் பை 2. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு. நீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஆடா இருந்ததுன்னா n+1/2th அப்சர்வேஷன். ஓகே. இது வந்து நார்மல் நார்மல் மெத்தட் இந்த 2 சம் போட்டாச்சு. இப்போ வந்து இது குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா, அன்குரூப்டா, நார்மல் மெத்தடான்றது நீ தான் சொல்லணும். இது அன்குரூப்டு. கரெக்ட். ஓகே. அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கான். மீடியன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீடியன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். கேள்வி இதுதான். இது இங்கிருந்து வந்து சொல்யூஷனு. சோ கேள்விய மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாரு. 2 வேல்யூ இருக்கு. மார்க்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு. இதுல எங்கிருந்து n வேல்யூ எடுக்கிறது? யோசிச்சு பாரு. ம். குழப்பம் வருதுல்ல? ஆ. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. எப்பவுமே 2 காலம் இருக்கும்போது, 1 வந்து ஃப்ரீக்வன்சி. கீழ இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் ஃப்ரீக்வன்சி. சோ இங்க சொல்யூஷன்ல பார்த்த அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர்டர் பண்றது. அசெண்டிங் ஆர்டர்ல 9, 20, 20 முதல்ல ஆர்டர் பண்ணிடணும். அத மறந்துடவே கூடாது. மீடியன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிடணும். அது ஆர்டர் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் எந்த டைப்ன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆர்டர் பண்ணிடணும். அடுத்து வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி 9க்கான ஃப்ரீக்வன்சி 4. அப்படியே அதோட வேல்யூஸே கரெக்ட்டா ஃப்ரீக்வன்சிலயும் போடணும். 20க்கு எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. சோ 20 16. சோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரீக்வன்சிய ஆட் பண்ணா என்னோட வேல்யூ கிடைச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ? அத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத பாரு. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணா n வேல்யூ கிடைக்கும். இப்படிதான் வந்து n வேல்யூ வந்து பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா மீடியனோட ஃபார்முலாவே 2 ஃபார்முலா தான். ஒண்ணு ஆடா இருந்தா n+1/2th அப்சர்வேஷனு. ஈவனா இருந்துச்சுன்னா n/2th பிளஸ் n/2 பிளஸ் 1th அப்சர்வேஷன் டிவைடட் பை 2. இது 2 ஃபார்முலா தான். இங்க nங்கிறது ஆட்ல வந்துருச்சு. n வந்து ஆட்ல வந்தது. அப்ப என்ன ஃபார்முலா போடணும் உனக்கு தெரியும். n+1/2 போட்டாச்சு. 22nd அப்சர்வேஷன்னு குடுத்துருக்கான். ஓகே. இதுல 22ங்கிற அப்சர்வேஷன எங்க போய் பார்க்கிறது? ஓகே. இதுல இதுல வந்து பார்க்க முடியாது. அப்போ சிஎஃப்ங்கிறது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்டின்னுவாங்க. என்னது? சிஎஃப் அப்டிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 22nd அப்சர்வேஷன் வந்துடுச்சே, நான் எதுல போய் பார்க்கறதுன்னு தெரியல இல்லையா? இந்த சிச்சுவேஷன வந்து போக்குறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னோட வேல்யூ வந்து ஒ இதுக்கு முன்னாடி சம்ல வந்து நமக்கு எண்ணுக்கு வந்து ஒரு வேல்யூ இருந்தது. ஆ இரு இதுலயே நான் காட்டுறேன். அதாவது எண்ணுக்கு வந்து 10ன்னு ஒரு வேல்யூ இருந்தது. கரெக்ட்டா? அந்த அந்த 10ன்னாக்கா அந்த 10 10த் வேல்யூ வந்து எங்க இருக்கு? இப்போ இந்த இடத்துல எண் வந்து 7 இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல.
கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 7 இருக்கும்போது நான் 7த் வேல்யூ எதுன்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டேன் ஈஸியா. ஞாபகம் இருக்கா? 7த் வேல்யூ எதுன்னு போய் பார்த்துட்டேன். இங்க n வந்து 43ன்னு இருக்கு. நான் இதுக்குள்ள போயிட்டு 43 எங்க போய் தேடுறது? சோ ஓகே. இப்போ வந்து ஆ நம்ம கிட்ட இருக்கிற நான் வேல்யூ 22nd அப்சர்வேஷன வந்து இதுக்குள்ள பார்த்தாகணும். அப்ப என்ன பண்றது? மீடியன்ல மீடியன்ல அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்குது. அதுல வந்து 22nd அப்சர்வேஷன் தான் வந்து நம்மளோட மீடியன் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. இதுல 22nd அப்சர்வேஷனே இல்ல. 4, 6, 16, 8, 7, 2 தான் இருக்கு. ஸோ ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிய வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 22nd அப்சர்வேஷன் எதுக்கு நடுவுல இருக்கு? 10க்கும் 26க்கும் நடுவுல 22 இருக்கா? அதாவது 10க்கு அப்புறமா 26க்கு முன்னாடி சென்டர்ல இருக்கு. ஸோ 20 அப்படிங்கிறது 22nd அப்சர்வேஷன். அதாவது 10 அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து 10ல வந்து முடிஞ்சு போகுது. எதுக்கு? 20 மார்க்ஸுக்கு. 20 மார்க் 11ல இருந்து 26 வரைக்கும் வந்து 25க்குள்ள இருக்கு. முதல்ல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னாதான் இது வந்து புரியும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, முதல்ல வந்து ஆர்டர் பண்ணியாச்சா? இந்த 9 to இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். இதோட ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டாச்சு. போட்டாச்சா? ஓகே. அதுல இருந்து எண்ணும் கண்டுபிடிச்சாச்சு. பிரச்சனையே கிடையாது. ஸோ எண்ண வச்சு வந்து நான் ஃபார்முலால போட்டு எல்லாம் வந்துருச்சு. அந்த அப்சர்வேஷன நான் எங்க போய் பார்க்கறதுன்னும் போது தான் ப்ராப்ளம் வருது. இதுல பார்க்க முடியல. ஸோ ஃப்ரீக்வன்சி வேல்யூவ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா வந்து கன்வெர்ட் பண்றோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூவ அப்படியே போட்டுரு. ஆமா. டேபுலர் காலம் போட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போட்டுரு. செகண்ட் வேல்யூ போடும்போது, இந்த 4 இருக்கு பாத்தியா? இதையும் ஆட் பண்ணிக்கோ. புரியுதா? ஃபர்ஸ்ட் 4 அப்படியே போட்டுரு. 4யும் 6யும் ஆட் பண்ணி 10. 10ம் 16ம் 26. 26ம் 8ம் 34. 34ம் 7ம் 41. 43. இந்த n வேல்யூவும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி உடைய கடைசி வேல்யூவும் ஒண்ணா தான் வரும் எப்பவுமே. ஆமா. அதையும் செக் பண்ணிக்கலாம். இதுல இருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த nth அப்சர்வேஷன வந்து ஃப்ரீக்வன்சிக்கு பதிலா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பார்த்தாலும் ஆன்சர் கரெக்ட்டா வரும்ன்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப புரியுதுல்ல? இப்ப 22வது அப்சர்வேஷன்ங்கிறது எதுக்குள்ள இருக்கு? நீயே சொல்லு. 10 வந்து 10 ஓடவே முடிஞ்சிருதுப்பா. முடிஞ்சு போனத வந்து நீ இது பண்ணக்கூடாது. 10 முடிஞ்சு போச்சு. 10க்கு அப்புறமா 11ல இருந்து 20 11ல இருந்து 26 வரைக்கும் இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 25ல தான் இருக்கு. ஸோ 25ங்கிறது மீடியன் வேல்யூ. இந்த இடத்துல மார்க் அது எதுவா வேணா இருக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. இப்போ 27 நமக்கு ஆன்சரா வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப எது வந்து மீடியனா இருந்திருக்கும்? 27th அப்சர்வேஷன். 40 இருந்திருக்கும். ஏன்னா முடிஞ்சு போனத வந்து விட்டுரு. முடியறத விட்டுறணும். அதுக்கு அப்புறத்துல இருந்து எந்த லிமிட்குள்ள அது வருது? 27ங்கிறது 26க்கு அப்புறம் 34க்கு உள்ள. 26க்கு அப்புறம் போது அது 40. அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து எடுக்கணும். ஆமா. 27th அப்சர்வேஷன் அப்படின்னும் போது இதுல வந்துரும். அந்த அப்சர்வேஷன பார்க்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிய கண்டே பிடிக்கிறோம். ஆமா.
ஆமா, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிக்ஸாக் ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா முதல் எடுத்த உடனே ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா சொல்றேன் பாரு. அது எந்த டைப்னு கண்டுபிடிக்கணும். ஆடு ஈவன் இல்ல. நார்மலா குரூப்டா அன்குரூப்டா குரூப்டான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச உடனே இப்ப இதுக்கு வந்து இது அன்குரூப்டு. ஃபர்ஸ்ட் அவனே வந்து என்ன கொடுத்துட்டு இருக்கிறான், எக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ கொடுத்துட்டு இருக்கிறான், ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ண அப்படின்னா அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இது பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிட்டு அசெண்டிங்கோ டிசெண்டிங் எது பண்ணாலும் ஓகே தான். அசெண்டிங் வந்து ஈஸி. ஸோ அதுக்கடுத்து வந்து அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ இப்போ 9னா 9 அது அவனே கொடுத்துட்டு இருக்கிறான். அசெண்டிங்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ணிட்டு அதோட ஃப்ரீக்வன்சி அப்படியே எடுத்து எழுதிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணனா என் வேல்யூ கிடைக்கும். என் வேல்யூ கிடைச்சிச்சு. என் வந்து ஆடா இருக்கு. என்னோட என் வந்து 43. 43 ஆடா ஈவனா? ஆடு. ஸோ ஆடுக்குரிய ஃபார்முலால போட்டோம்னா 22வது அப்சர்வேஷன் தான் வந்து உனக்கு மீடியன். ஸோ 22வது அப்சர்வேஷன் இதுல எப்படி போய் பாக்குறது? முடியாது. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நீ ஃபர்ஸ்ட் டேபிள் காலம் போடும்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு வச்சுடு. சரியா போச்சு. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட ஃபைனல் வேல்யூவும் என் வேல்யூவும் ஒன்னா வரும். அதை வச்சு வந்து நீ போட்டது கரெக்டா இல்லையானது செக் பண்ணிக்க முடியும். இதுதான். அடுத்து இன்னொரு டைப் இருக்கு. கரெக்ட். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா மட்டும்தான் வரும். அதான் ஒரே நிமிஷம். அந்த சம்பவம் வந்து நான் அப்லோட் பண்ணாம விட்டுக்கிறேன். அதோ நான் ஒரே நிமிஷம் அப்லோட் பண்ணிடுறேன். டைப் கொஞ்சம் வெயிட். இது குரூப்டா அன்குரூப்டா? ஓகே கரெக்ட். குரூப்டு கரெக்ட். கிளாஸ் இன்டர்வல் இருக்கு. இது வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வரும்போது மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது என்ன ஃபார்முலா அப்படின்றத நீ எழுதி வச்சுக்கோ. அந்த ஃபார்முலா இங்க இருக்கு பாரு. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது இன்னும் கொஞ்சம் குழப்பம்பா இந்த பார்ட்டு. ஆமா, இது கொஞ்சம் குழப்பம். வழக்கம் போல் தான். இதுல வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30 கரெக்டா கொடுத்துட்டான். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அசெண்டிங் ஆர்டர்ல அவனே கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கான். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வன்சி. வழக்கம் போலதான். ஃபர்ஸ்ட் இது வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மீடியன். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மீடியன் சொன்ன உடனேயே இந்த ஃபார்முலாவை வந்து முதல்ல பக்கத்துல எழுதிடு. இதுக்கு முன்னாடி போட்டது அன்குரூப்டு. இதுக்கு முன்னாடி போட்டது அன்குரூப்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்ட உடனேயே குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனேயே நீ சைடுல இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். ஆமா, இது மீடியன்ல குரூப்டுக்கான ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகேவா? இதுல வந்து என்னென்ன வேல்யூ எல்லாம் கேக்குறான் நீயே நல்லா பாரு. எல் இருக்கு, N/2, M, F, C எல்லாம் கேக்குறான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்போ.
n/2ல இருந்து ஆரம்பிப்போமா? ஏன்னா n1 தான் நமக்கு இதுல தெரிஞ்சதா இருக்கு. n எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ சொல்லு. ஏய் n எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்பதானே சொல்லி குடுத்தேன். ஃப்ரீக்வென்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா n. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீக்வென்சி எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா n வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? அவன் கேட்டிருக்கிறது n/2. ஃப்ரீக்வென்சி ஆட் பண்ணா n கிடைக்கும். அது அன்குரூப்டோ குரூப்டோ எதுவா இருந்தாலும் ஃப்ரீக்வென்சி ஆட் பண்ண அப்படின்னா n வேல்யூ வந்து உனக்கு கிடைச்சிடும். அவன் வந்து n/2 வேல்யூ வந்து கேட்டிருக்கான். n/2 வேல்யூனா இங்க ஃப்ரீக்வென்சி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண உடனே 161 கிடைச்சிருக்கு. n/2 வந்து 161/2 80.5 வரும். ஓகேவா? 80.5 இருக்கட்டும். சோ ஓகே, இப்ப n/2 ஓட ப்ராப்ளம் ஓவர். L இருக்கு, F இருக்கு, C இருக்கு. இது எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத வந்து நாம பார்க்கணும். இந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது குரூப்டா அன்குரூப்டான்னு பார்க்குறேன். குரூப்டுன்னு தெரிஞ்சது. மீடியன் குரூப்டுல. சோ இந்த ஃபார்முலாவை எழுதிடணும். எழுதிட்டு n/2 இருக்கு. ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணா n. அந்த n 2 ஆல் டிவைட் பண்ணா n/2 கிடைச்சது. ஓகேவா? Lக்கு வந்து என்னதுன்னா லோவஸ்ட் கிளாஸ் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? வழக்கம் போல இப்பதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட தேவை வந்து இருக்கு. இதுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இல்லாம போட முடியுமான்னா இந்த லோவர் லிமிட் வந்து லோவர் லிமிட்டும் மீடியன் வேல்யூவும் ஃபார்முலாவை இல்லை அப்படின்னாக்கா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இல்லாம நீ சொன்ன மாதிரி போடலாம். ஆனா லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் கேட்டிருக்கிறான். லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இப்ப ப்ராப்ளம். n/2 வேல்யூ கண்டுபிடிச்சா 80.5ன்னு 80.5 குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எங்க இருக்கு? 80.5ங்கிறது n வேல்யூ, n/2 வேல்யூ. n வேல்யூவை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பார்க்கணும். ஃப்ரீக்வன்சில பார்க்க கூடாது. சொன்னா இல்லையா? n-ஓட வேல்யூவை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பார்க்கணும். அது n-ஓ n/2ஓ ஏதோ ஒன்று n+1/2 n சம்மந்தப்பட்ட எல்லா வேல்யூயும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பார்க்கணும். 61 to 106 இருக்கிறது எதுல இருக்கு? 20 to 30. புரியுதா? நம்மளோட மீடியன் வேல்யூ வந்து 20 to 30. மீடியன் கிளாஸ் வந்து 20 to 30. அதாவது 60 to 61ல இருந்து 106 வரைக்கும் இருக்கிறது வந்து அதுக்கு அந்த 61 to 106ல தான் 80.5ங்கிறது n/2 வேல்யூ இருக்கு. n/2 அப்சர்வேஷன். ஸோ அது வந்து 20 to 30. அந்த 20 to 30யோட லோவர் லிமிட் வந்து எவ்வளோ? லோவர் லிமிட் 20, அப்பர் லிமிட் 30. லோவர் லிமிட் 20ன்னு போட்டாச்சு. அடுத்து ஃப்ரீக்வன்சி. இங்க இத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது. நான் எந்த ஃப்ரீக்வன்சி எழுதுறது? டவுட் வரும். அதே லோவர் லிமிட்டோட ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி 46. அடுத்து இன்னொரு டவுட் வரும். எம்ன்றது ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான். இதுல இத்தனை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கே, நான் இதுல எந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எம் எடுக்கிறது? நீ பார்த்த இல்லையா 20 to 30 வந்து எப்படி வந்துச்சு? 80.5 இருந்தது. 61 to 106 வந்து 20 to 30 இருந்தது. நாம அதையே எல்லாத்துக்கும் எடுத்துட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு முன்னாடி, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் 106 வந்து எடுத்துக்கோ. 106க்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத எடுத்தோம். ஏன்னா அதுதான் வந்து 61ல இருந்து 106 வரைக்கும் வந்து இதுதான் வச்சுன்னு இருக்கு.
இந்த மீடியன் கிளாஸ் தான் வச்சிருக்கு. சோ மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் எம் வேல்யூ. எப்பவுமே 1 முன்னாடி. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபார்முலால n/2 இருக்கு. n வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சியோட அடிஷன் வேல்யூ. நான் ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணி n கண்டுபிடிச்சிட்டேன். n/2 n/2 போட்டோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த n/2 வேல்யூவை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பார்க்குறேன். இதே இது ஒரு 23ன்னு வந்திருக்கு. அப்ப எது இதுல மீடியன் கிளாஸ் வந்திருக்கும்? ம். 23 வந்திருந்தா மீடியன் கிளாஸ் 10 to 20 வருமா? ஏன்னா 23ல இருந்து 60 வரைக்கும் இங்க இருக்கு. அந்த டைம்ல ஃபார்முலால இருக்க ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எது இருக்கும்? ஃப்ரீக்வன்சி 23 வந்திருந்தா என்னோட n/2 ஓட வேல்யூ 38 கரெக்ட். சோ m ஓட வேல்யூ 22 புடிச்சிக்கிட்ட ரெப்பு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபார்முலால போட்டு நீ டைரக்டா மீடியன் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இதோட இதோட வேல்யூ வந்து டைரக்டா மீடியன்லயே வந்து முடிஞ்சிடும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தப்போ நீ இதை குழப்பிக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அன்குரூப்டுல பார்க்கும்போது அந்த n/2th n+1/2த்லாம் போட்டிருப்போம். அதுக்கும் இதுக்கும் நீ குழப்பிக்க கூடாது. அதுல வந்து டைரக்டா மீடியனோட வேல்யூ வந்து கரெக்டா வந்து நின்னுடும். இதுல வந்து ஃபார்முலாவை கரெக்டா பார்த்து வச்சுக்கோ. எல்லாத்தோட வேல்யூவும் உள்ள கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆன்சர் கரெக்டா வந்துடும். சோ அவ்வளவுதான். சோ இதுல 3 டைப். நார்மல், குரூப்டு, அன்குரூப்டு அவ்வளவுதான். மோட் அப்புறம் இது பண்றேன். இன்னைக்கே மோட் முடிக்கலாம் தான் பார்த்தேன். சி சொல்ல மறந்துட்டேனா? சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல்பா. சி வந்து கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் அங்க நமக்கு எவ்வளவு வந்தது? 10 இருந்தது. இரு நான் காட்டியிருந்தேனே. சி இருக்குல்ல, சி வந்து கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் இந்த இடத்துல 10. இங்க இருக்கு என்ன கிளாஸ் இன்டர்வல் தான். தம்பி கிளாஸ் இன்டர்வல்ன்றது அவங்க நமக்கு அவங்களே நமக்கு தந்திருக்காங்க. இத பாரு. கிளாஸ் இன்டர்வல் இங்கே இருக்கு. அதுதான் கிளாஸ் இன்டர்வல். ஒவ்வொன்றுத்துக்குள்ள ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு. 5 இருக்கு, 6 இருக்கு, 10 இருக்கு, 20 இருக்கு அப்படின்னும் போது லோவஸ்ட் இது எடுக்கணும். நாம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஹிஸ்டோகிராம்ல லோவஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எடுப்போம் சிக்கு. அந்த டைப் வந்து இதுல வந்துடும். சோ இதுதான்ப்பா. இதுல வந்து டைரக்டா மீடியனோட வேல்யூ வந்து நின்னுடும். ஏன்னா n/2th அப்படின்றத கண்டுபிடிச்சு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில அதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சு இங்க நாம போட்டுறதால நான் இன்னொரு வாட்டி வந்து எத்தனாவது அப்சர்வேஷன் போய் பார்க்க தேவையில்லை. ஆனா இங்க அது மாதிரி வந்து கேஸ் கிடையாது. இங்க வந்து 43 வந்து என்ன வருது? 43 ஆடுன்னு வரும்போது அது 22nd அப்சர்வேஷன் வருது. 22nd இதுல பார்க்க முடியாது. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 22nd வந்து 25th மீடியன் வேல்யூ தருது. ஸோ இப்படிதான் வந்து பார்க்கணும். புரிஞ்சுதா? நீ முதல்ல பண்ண வேண்டியது முதல்ல மீனா மீடியனா மோடான்னு கொஸ்டின்ல வந்துரும். ஆமா மீடியன்னே ஆமா மீடியன்னே நார்மலா குரூப் அன்குரூப்டா குரூப்டா ஓகே முடிஞ்சுச்சு. அன்குரூப்டுனே வச்சுப்போம். அன்குரூப்டுக்கு என்ன ஃபார்முலா? அன்குரூப்டுனா ஆடுக்கு என்ன ஈவனுக்கு என்ன? இது எல்லாத்துக்கும் முன்னாடி அத வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணிடணும். ஏன்னா மீடியன்ல நீ பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். நான் இப்பயே எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவேன் பிராக்டிஸ் ப்ராப்ளம். அப்புறம் மறந்துடுவேன். ஓகே ரெப் அவ்வளவுதான். அப்புறம் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா?